சாலமோன் அவன் தாவீதின் காலத்திற்கு பிறகு ஆலயத்தை கட்ட வேண்டிய ஒரு நிலைமை. அப்பொழுது தாவீது சாலமோனை பார்த்து சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஒருவேளை தாவீது எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சது உண்மைதான். ஆனா சாலமோனுக்கு தைரியம் இல்லைன்னா ஆலயத்தை கட்டியிருக்க முடியுமா? வாலிப பிள்ளைகளே, சில வேளைகளை நீங்க சந்திக்கிற சவால்கள், சேலஞ்சஸ், அது ரொம்ப பெருசு. நான் செய்ய முடியுமா, என்னால் முடியுமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே வந்திருக்கிறீங்களே, நீங்கள் கூட வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம், கட்டி முடிக்க முடியுமா? இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோம், செய்ய முடியுமா? இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன், ஆத்துமாக்கள் வருவார்களா? ஆலயத்தை கட்டணும், பொருள் வருமா? ஊழியத்தை செய்கிறதுக்கு பலன் கிடைக்குமா? ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் நீ தைரியமாக இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். என்ன ஒரு அஷ்யூரன்ஸ் சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, அப்பா நான் ஒரு தேவனை சேவிச்சல்லப்பா, நான் பொண்ணு வெளியில உனக்கு கொடுத்தது வேற, ஆனா ஒரு தேவனை சேவிச்சேன் பாரு, அந்த தேவன் நான் இறந்துட்டா கூட உன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும், எப்பா நான் தேவன் சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் மகத்துவமானவர், உன்னதமானவர், உயிரோடு இருக்கிற, நான் இல்லைன்னா கூட என் தேவன் உன் கூட இருப்பார். இன்னைக்கு இந்த அஷூரன்ஸ் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும். நான் சேவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஊழியம் செய்த தேவன் உன் கூட இருப்பார். தைரியமா இதை நடப்பி, அடுத்து சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் அண்டர்லைன் பண்ணுங்க, நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இப்படி அஷூரன்ஸ் கொடுக்கணும். நீ என்ன மண்டு, படிக்கவே மாட்டேங்கிற, நிச்சயம் ஃபெயில் ஆவேன்னா அது ஃபெயில் தான் ஆகும். ஒரு தகப்பன் சொல்றார் பாருங்க, பா நான் சேவிக்கிற தேவன் இருக்கிறார்ல, அவர் உன் கூட இருப்பார், இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் உனக்கு உதவி செய்வார். பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைங்களுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. உன்னால் முடியும், தேவனோடு இணைஞ்சுக்கோ, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பிள்ளைங்க பயப்படுறவங்க தான், சில காரியங்களை எதிர்கொள்ள சஞ்சலப்படுறவங்க தான். ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் தேவனை முன் வச்சு பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணும்போது உங்கள் பிள்ளைங்க இருதயத்தில் இருக்கிற பயங்கள் நீங்கும். கர்த்தர் நியமித்த காரியங்களை பிள்ளைங்க என்ன செய்வாங்க? கட்டி முடிப்பாங்க. ஊழியர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், ஆலயத்தை கட்ட துவங்கிட்டீங்க, எப்படி முடிக்க போகிறேன் கலங்குறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், கட்டி முடித்து தீரு மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.